தமிழக முதல்வர் சென்னை புறப்பட்டார். கொடைக்கானலில் 4 நாட்கள் சுற்றுலா மற்றும் ஓய்வு முடித்துக்கொண்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னைக்கு புறப்பட்டார். பாம்பாறுபுரத்தில் உள்ள தனியார் விடுதியில் தங்கியிருந்த அவர் அங்கிருந்து சாலை மார்க்கமாக மதுரை விமான நிலையம் வந்து இங்கிருந்து தனி விமானம் மூலம் சென்னை புறப்பட்டார். கொடைக்கானல் பயணம் முழுவதும் அவர் குடும்பத்துடன் நேரத்தை கழித்தார். சட்டசபை தேர்தலையொட்டி தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்ட முதல்வர் ஸ்டாலின் தமிழக சட்டசபை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நிறைவடைந்த நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொடைக்கானல் சென்று ஓய்வு எடுக்க திட்டமிட்டு இதற்காக தனது குடும்பத்தினருடன் சென்னையிலிருந்து கடந்த 25ஆம் தேதி காலை தனி விமானம் மூலம் புறப்பட்டு மதுரை வந்து இங்கிருந்து சாலை மார்க்கமாக கொடைக்கானல் புறப்பட்டார். அங்கு தனியார் விடுதியில் ஓய்வு எடுத்த முதல்வர் தினமும் காலையில் நடைபயிற்சி மேற்கொண்டு அங்கு வந்திருந்த சுற்றுலா பயணிகள் பொதுமக்களிடம் சகஜமாக உரையாடி அவர்களுடன் புகைப்படங்கள் எடுத்துக்கொண்டார். இந்த நிலையில் 4 நாள் ஓய்வுக்கு பிறகு இன்று காலை கொடைக்கானல் தனியார் விடுதியிலிருந்து புறப்பட்ட முதல்வர் ஸ்டாலினுக்கு வழிநெடுகிலும் திமுக தொண்டர்கள் உற்சாகத்துடன் வரவேற்பு அளித்து வழி அனுப்பி வைத்தனர். அங்கிருந்து சாலை மார்க்கமாக தற்போது அவர் மதுரை விமான நிலையம் வருகை தந்து இங்கிருந்து தனி விமானம் மூலம் சென்னை திரும்பினார். மதுரை விமான நிலையத்தில் திருப்பரங்குன்றம், திருமங்கலம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட திமுக வேட்பாளர்கள் மணிமாறன் மற்றும் கிருத்திகா தங்கபாண்டி ஆகியோர் முதல்வருக்கு வரவேற்பு அளித்தனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக செய்தியாளர் ரா. விஜயகுமார்.